சண்முகமரணி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. சனின்னு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம சவுந்தரபாண்டிக்கு, "ஐயா நான் வீட்டுக்கு வரப்போறேன்." "ஏன்ல இப்பதான் வரப்போறியா? முத்துப்பாண்டி வந்து டியூட்டிக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கான். அப்புறமேட்டு வா." "ஐயா இப்ப நான் வாங்கடா தான் வந்தேன். அதுக்கப்புறம் யார் கண்ணுலயும் படமாட்டேன். வீட்டுக்கு வந்தா முத்துப்பாண்டி இருக்காப்ல. வெளியில வந்தா சண்முகம். ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால தான் சொல்றேன்." அதுவும் கரெக்ட்டு தான். சட்டு புட்டுன்னு வான்னோனே ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. முத்துப்பாண்டி கரெக்டாக வந்து வெளியில் வந்து வராங்க. அப்பன்னு பார்த்து என்னல்ல திண்ணூறு இல்லாமல் வந்துகிட்டு இருக்க, போய் திண்ணூரை வச்சுட்டு வானோன்னே அப்படி வச்சுட்டு வரதுக்காக உள்ளே வந்து போகிறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக வந்து சனி அண்ணன் வந்துடுறாப்புல. வந்தோடனே, ஐயா பணம் வேணும். ஐயா ஏன்யா எனக்கு மொத்த பணத்தையும் கொடுக்காம இது மாதிரி பிச்சு பிச்சு தரீங்க? வாரத்துக்கு நான் வந்து உன்னை பார்க்கணும். அதுக்காக தான் வாரம் வாரம் உனக்கு 5000 ரூபா பணம் தந்துக்கிட்டு இருக்கேன். சரியா உஷாரா இருங்கிற மாதிரி சொன்னோன்னே, முத்துப்பாண்டி எந்த நேரம் வேணாலும் வெளியே வந்து வரலாம். நீ என்ன பண்ணுறனா இங்கேருந்து டக்குன்னு போங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் எதார்த்தமா வந்து முத்துப்பாண்டி வந்து பைக் சாவி ஏதோ ஒண்ணு வெளியில வச்சுட்டாங்க போல இருக்கு. அத எடுக்கிறதுக்காக வந்து திருப்பியும் வெளியில வந்து வராங்க. வந்தோனே, "சனியா நீ இங்க தான் இருக்கியா? மாட்டுனல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசுறாங்க. "வேணாம்ல, வேணாம்ல என்ன விட்டுருங்க. நான் இங்கேருந்து போறேங்கிற" மாரி சொன்னோனே, "உன்ன நான் விட்டுறதுக்கா நான் வந்து இங்க பார்த்துருக்கேன்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க கையில இருக்கிற ஒரு பொருள வச்சு பேசிட்டு இருக்காங்க. நம்ப முத்துப்பாண்டி வேற லெவல்ல மாஸ் ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம். "அம்மா வீட்டு வாசல்ல என்னம்மா பிரச்சனை? அண்ணன் எதுக்கு இப்படியெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கு? ஒருவேளை உன் புருஷனுக்கு ஆப்பு வைக்கலான்னு இருக்குமோ? சரி என்ன ஏதுன்னு பார்க்க போவோம்ன்னு" சொல்லிட்டு வாசல்ல வந்து பார்த்தா சனியன் வந்து இருக்காப்புல. "ஓ! இதுதானா? மாமா சீக்கிரம் வந்து சனியன வந்து புடிச்சிருங்க. அப்படி புடிச்சாதான் அவருக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கான்னு தெளிவா தெரியும். சௌந்தரபாண்டிய வந்து தூக்கி வந்து உள்ள வைக்க முடியுங்கிற மாரி பேசுறாங்க. சனியா இங்கேருந்து தப்பிச்சிராத. தப்பிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கயேன், உன்னை பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சிருவேன். மரியாதையா சொல்றேன். என்கிட்ட அடி வாங்காத அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சின்னையா உங்களுக்கு எனக்கும் பிரச்சனையே இல்லை. நான் இங்கேருந்து தப்பிச்சிடுறேன். தேவையில்லாம என்ன பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. அது உங்கள் குடும்பத்துக்கு நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சனியா எப்படி இருந்தாலும் வந்து இங்கே நம்ம மாட்டிக்க தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஐயா நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன். நீங்க அப்படியே நடந்துக்குங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சனியன் வந்து ஒரு பொருள் வந்து மறைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அத வந்து சௌந்தரபாண்டி பக்கத்துல வந்து வைக்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்றேன். எனக்கு நான் தான் முக்கியம். இத்தன நாளா வந்து ஐயா கையால வந்து வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். அது நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா, என்ன விட ஐயா முக்கியமான்னு பார்த்தா, கண்டிப்பா வந்து இல்ல. என்னது? நான் முக்கியம் இல்லையா? ஐயா சும்மானு இருங்கய்யா. நீங்க கொஞ்சம் என் கைய வந்து கெட்டியமா புடிச்சுக்கங்கன்னோனே, சௌந்தரபாண்டி வந்து சனியன் கைய வந்து கெட்டியமா வந்து புடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "ஏலே நான் உனக்கு முக்கியம் இல்லையா? அப்பா உனக்கு உதவி தேவைப்படும்ல. பிரச்சனை பண்ணாத. அப்படியே அமைதியா இருங்கிற" மாரி சொன்னோனே, பாக்கி வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. "ஏலே உங்க அப்பா இருந்தா என்ன? போனா நமக்கு என்னல்ல? நீ சனியன வந்து எப்படி இருந்தாலும் வந்து பத்திரமா வந்து புடிச்சிரு." "ஏய்! நான் யார் தெரியுமா? உனக்கு தாலி கட்டின புருஷன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் போணும்னு ஆசைப்படுறியா?" "ஐயா திருப்பியும் சொல்றேன். தேவையில்லாம சின்னய்யா பிரச்சனை பண்ணாதீங்கன்னோனே" மாமா நீங்கெல்லாம் வந்து சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எவ்வளோ பெரிய அதிகாரி. நீங்க 2 பேரையும் வந்து மடக்கி புடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம எசக்கி உங்களுக்கு அவார்டு தான் தருவாங்கன்னு சொல்லி செம்மையா வந்து காமெடி பண்றாங்க. அப்பன்னு பார்த்து சரி நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன முத்துப்பாண்டி பக்கத்துல வந்து தள்ளி விட்டுட்டு போ. அவன் ஓடாத அளவுக்கு நான் புடிச்சுக்கிறேங்கிற மாரி அந்த இடத்துல சௌந்தரபாண்டி வந்து ஐடியா வந்து குடுத்தோனே, அப்படியே வந்து முத்துப்பாண்டி வந்து கிட்ட தட்டி விட்டுறாங்க. நம்ம சனியன. உடனே அவங்க குடுகுடுன்னு வந்து கொல்லை பக்கமா வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சிவபாலன் வந்து புடிக்கலான்னு பார்க்குறாங்க. அப்பன்னு பார்த்து முத்துப்பாண்டிய 2 கையும் வந்து பத்திரமா வந்து புடிச்சுட்டு, "ஏய்! எனக்கு கை கால்லாம் ரொம்ப வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்த்தா ஒண்ணும் வலிக்கிற மாரி தெரியலையே! அவர தப்பிக்க வைக்கணும்னு திட்டம் போடுற மாரி தானே இருக்கு. சிவபாலா போய் என்ன ஏதுன்னு பார்றான்னோனே, சிவபாலன் ஓடி ஓடி பார்க்குறாங்க. ரைட்ல போனாங்களா? லெஃப்ட்ல போனாங்களான்னு தெரியல அந்த இடத்துல. "அண்ணே அவன் தப்பிச்சுட்டான் அண்ணே. எல்லாம் வந்து அப்பாவோட சதி திட்டம் தான். வீட்ல இருந்துகிட்டு எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னு பாருண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா நீ வேணா இன்னைக்கு வேணா அவர தப்பிக்க விட்டுருக்கலாம். ஆனா இந்த சர்க்கிள்குள்ள எப்படி இருந்தாலும் மாட்ட தான் தீருவான்." அப்படின்னு நம்ம முத்துப்பாண்டி வந்து மாசா வந்து பேசுறாங்க. ஆனா இருக்கிறதே வந்து 4 தெரு தான். இப்போதைக்கு நான் சண்முகத்துக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். ஒரு பக்கம் நீ தேடு, சண்முகம் தேடுங்க. தேடுனா கண்டிப்பா வந்து புடிச்சிடலான்னு சொன்னோனே, அப்படியே வந்து சண்முகத்துக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. 2 பேரும் வந்து வேக வேகமா வந்து தேடிட்டு இருக்காங்க சனியன. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சுவாரஸ்யமா வந்து ட்விஸ்ட் வைக்க போறாங்கன்னு.